ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஏ குரிய கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஹிஸ்டரிக்குரிய யூனிட் 9ல வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதுக்குரிய ஆன்சர் தான் இன்னைக்கு நம்ம இதுல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். கேத்தே என்று அழைக்கப்படும் நாடு எது? கேத்தே என்று அழைக்கப்படும் நாடு எது அப்படின்னா சீனா தான் அதோட சரியான ஆன்சர். கேத்தே அப்படின்னு அழைக்கப்பட்ட நாடு எதுனா சீனா. ஸ்பெயின் நாட்டை பலப்படுத்த உதவும் தங்கம், வெள்ளி எங்கிருந்து கிடைத்தது அப்படின்னா பெருல இருந்தும் மெக்சிகோல இருந்தும் கிடைக்குது. ஸ்பெயின் நாட்டை வளப்படுத்துறதுக்கு தங்கம், வெள்ளி எங்கிருந்து கிடைத்ததுன்னா பெரு, மெக்சிகோ இங்கிருந்து வந்து கிடைக்குது. த பிரின்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா மாக்கியவெளி தான் எழுதுறாரு. நிக்கோலா மாக்கியவெளி தான் வந்துட்டு எழுதுறாரு த பிரின்ஸ் என்ற புத்தகத்தை. நிக்கோலா மாக்கியவெளி. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1789. பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1789. அமெரிக்க குடியேற்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 13 குடியேற்றங்கள். அமெரிக்க குடியேற்றங்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னா 13 குடியேற்றங்கள். சர்க்கரை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1764. சர்க்கரை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1764. டவுன்செட் சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1766. டவுன்செட் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1766. சர்க்கரை பாகு வரி கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1733. சர்க்கரை பாகு வரி வந்து 1733ல கொண்டு வராங்க. முத்திரை சட்டம் கொண்டு வந்த போது இங்கிலாந்து பிரதமர் யார் அப்படின்னா கிரேன்வீல் தான் வந்துட்டு இங்கிலாந்து பிரதமரா இருக்காங்க. இது முத்திரை சட்டம் கொண்டு வரும்போது இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா கிரேன்வில். டவுன்செட் வரியை விதித்தவர் யார் அப்படின்னா இங்கிலாந்து நிதியமைச்சர் சார்லஸ் தான் விதிக்கிறாங்க. டவுன்செட் வரியை வந்து யார் விதிச்சாங்க அப்படின்னா இங்கிலாந்து நிதியமைச்சர் சார்லஸ் தான் வந்து விதிக்கிறாங்க. குடியேற்றவாசிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா பாஸ்டன் தேநீர் விருந்து அப்படின்னு அழைக்கிறாங்க. 1773 நடந்த சம்பவம் இது. குடியேற்றவாசிகள் வந்து துப்பாக்கி சூடு நடத்திய நிகழ்வு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பாஸ்டன் தேநீர் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது இயர் வந்து 1773. பொறுத்துக்கொள்ள முடியாத சட்டங்கள் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1774. பொறுத்துக்கொள்ள முடியாத சட்டங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டு 1774. பிலடெல்பியா மாநாடு எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா 1774 தான் நடக்குது. பிலடெல்பியா மாநாடு வந்து 1774 தான் நடக்குது. 1781 யார்க்டவுன் போரில் இங்கிலாந்து படைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து காரன் வாலிஸ் வந்து நமக்கு வைஸ்ராயா இருந்தவங்க. அவங்க வந்து 1781 ஆர்க்டவுன் போரில் இங்கிலாந்து படைக்கு வந்து தலைவராக நியமிக்கப்பட்டார் காரன் வாலிஸ். நெக்ஸ்ட், முத்திரை சட்டத்தை நீக்கிவிட்டு 1766 அறிவிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ராக்கிங்ஹாம் தான் கொண்டு வராங்க. முத்திரை சட்டத்தை நீக்கிவிட்டு எப்போ அப்படின்னா 1764 அறிவிப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அமெரிக்க குடியேற்ற மாகாணங்களுக்கான ஆலிவ் கிளை சமாதான விண்ணப்பத்தை வந்து எந்த அரசருக்கு அனுப்பி வைத்தனர்? 3ஆம் சார்ஜுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. அமெரிக்க குடியேற்றவாசிகள் வந்து மாகாணங்களுக்கான ஆலிவ் கிளை சமாதான விண்ணப்பத்தை வந்து யாருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னா 3ஆம் சார்ஜுக்கு. அமெரிக்கர்கள் யார் தலைமையில் கனடா மீது படையெடுத்தனர் அப்படின்னா மான்ட்கோமரி தலைமையில் தான் வந்துட்டு கனடா மீது படையெடுக்கிறாங்க. யாரு அப்படின்னா அமெரிக்கர்கள். வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர சாசனம் எங்கு நடைபெற்ற அமெரிக்க காங்கிரஸ் மாநாட்டில் வெளியிடப்பட்டது அப்படின்னா பிலடெல்பியா மாநாட்டில் தான் வந்து வெளியிடுறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர சாசனம் எங்கு நடைபெற்ற அப்படின்னா அமெரிக்காவில் நடைபெற்ற. நெக்ஸ்ட், ஒளிரும் விளக்கை கண்டுபிடித்தவர் யாருன்னா மார்க்கோனி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஒளிரும் விளக்கை கண்டுபிடித்தவர் மார்க்கோனி. 1733 எரிநாடா என்ற இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜான் கே. அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. 1761 ஒரிசுலாவிலிருந்து மான்செஸ்டர் வரை வந்து கால்வாய் வெட்டியவர் யாருன்னா கோமகன் பிரிட்ஜ் வாட்டர். இவங்க தான் வந்துட்டு வெட்டுறாங்க. 1761 ஒரிசாவிலிருந்து மான்செஸ்டர் வரைக்கும். மாற்றுப்பயிர் வேளாண்மை முறையை வெளியுலகு தெரியப்படுத்தியவர் யாருன்னா டவுன்செட் பிரபு தான் தெரியப்படுத்துறாங்க. மாற்றுப்பயிர் வேளாண்மை முறை வெளியுலகுக்கு தெரியப்படுத்துவர் டவுன்செட் பிரபு. நெக்ஸ்ட், விதை விதைக்கும் புதிய இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜெத்ரோடல் தான் கண்டுபிடிக்கிறாங்க. வேளாண் சார்ஜ் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா 3ஆம் சார்ஜ் தான். வேளாண் சார்ஜ் என்று அழைக்கப்பட்டவர் 3ஆம் சார்ஜ். டென்னிஸ் மைதான உறுதிமொழி எடுக்கப்பட்ட ஆண்டு ஜூன் 20, 1789. விங் டைம் வரி என்று அழைக்கப்படுவது வந்து வருமான வரி தான். விங் டைம் வரின்றது இந்த இன்கம் டேக்ஸ் தான். சட்டங்களின் சாரம் என்ற நூலின் ஆசிரியர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னா மாண்டெஸ்கியூ அப்படின்றதான் சரியான ஆன்சர். காண்டிட் என்ற நூலின் ஆசிரியர் வந்து வால்டேர் தான் வந்துட்டு காண்டிட் என்ற நூலின் ஆசிரியர். அதிகார பிரிவினை கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுவது மாண்டெஸ்கியூ. நெக்ஸ்ட், இங்கிலாந்தை போல் பிரான்சிலும் வரையறுக்கப்பட்ட பாராளுமன்ற முடியாட்சி நிறுவப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா மாண்டெஸ்கியூ தான் சொல்றாங்க. வரையறுக்கப்பட்ட
அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வரையறுக்கப்பட்ட பாராளுமன்ற முடியாட்சி. வீனா மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னா 1815. தனது குடும்பத்தினரால் சோசோ என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா வால்டேர் தான் அவ்வாறு அழைக்கப்படுறாங்க. தத்துவ அகராதி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அதுவும் வால்டேர் தான். பிரெஞ்சு புரட்சியின் பைபிள் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சமூக ஒப்பந்தம். ரூசோ எழுதினது. சமூக ஒப்பந்தம் அல்லது சமுதாய ஒப்பந்தம். பூர்போன் வல்லாட்சியாளர்களின் கொடுங்கோன்மையின் சின்னமாக கருதப்பட்டது பாஸ்டல் சிறைச்சாலை தான். பூர்போன் வல்லாட்சியாளரோட கொடுங்கோலின் சின்னமாக கருதப்பட்டது பாஸ்டல் சிறைச்சாலை. பற்றாக்குறை அம்மையார் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மேரி அண்டாயிண்ட். இவர் 16 லூயியோட மனைவி. மேரி அண்டாயிண்ட் இவர் 16 லூயியோட மனைவி. பாரிஸ் நகரின் முதல் மேயர் யாரு அப்படின்னா பெய்லி. பெய்லி தான் பாரிஸ் நகரோட முதல் மேயர். தேசிய மன்றம் காவல்படையை யார் தலைமையில் அமைத்ததுன்னா லபாபத். லபாபத் தலைமையில தான் அமைக்கிறாங்க. யாரு என்ன மன்றம் அப்படின்னா தேசிய மன்றம் காவல்படையை லபாயத் தலைமையில தான் அமைக்கிறாங்க. பிரெஞ்சு நாணயத்தின் பெயர் யாருன்னா பிராங்குகன் அப்படின்றதான் இதோட பெயர். பிரெஞ்சு நாணயத்தோட பெயர். பிரெஞ்சு தேசிய மன்றம் எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 1791 அமைக்கிறாங்க. கில்லட்டின் கருவிகளை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜோசப் இக்னேஸ் கில்லட்டின். இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு கில்லட்டின் கருவி. தன்னை பிரான்சின் மேயராக போப்பாண்டரை கொண்டு நெப்போலியன் முடிச்சுட்டு கொண்ட ஆண்டு எதுன்னா 1804 முடிச்சுட்டு இருக்கிறாங்க நெப்போலியன். நெப்போலியன் பிரமிடுகள் போர் எகிப்தியர்களை வென்ற ஆண்டு எது அப்படின்னா 1798. நெப்போலியன் பிரமிடுகள் போர் மூலம் எகிப்தியர்களை வென்ற ஆண்டு 1798. 1807 ஆகஸ்ட் 25 ரஷ்யாவுடன் நெப்போலியன் செய்து கொண்ட உடன்படிக்கை எதுன்னா டெல்சிட் உடன்படிக்கை தான் செஞ்சுக்கிறாங்க ரஷ்யா கூட. எப்ப அப்படின்னா 1807. கலகக்காரர்களின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது அப்படின்னா பிரிட்டன். பிரிட்டன் தான் கலகக்காரர்களின் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நெப்போலியன் தான் கைப்பற்றிய கலை பொக்கிஷியங்களை எந்த மாளிகையில் வைத்தாருன்னா லூவ்ரா மாளிகையில் தான் வச்சு பாதுகாக்கிறாங்க. எந்த மாளிகையில வச்சு பாதுகாத்தாரு அப்படின்னா லூவ்ரா மாளிகையில. யார் அப்படின்னா நெப்போலியன். பன்னாட்டு போர் அல்லது நாடுகளின் போர் என்று அழைக்கப்படுவது எதுனா லிப்சிக் போர் தான். லிப்சிக் போர் பன்னாட்டு போர் அல்லது நாடுகளின் போர் அப்படின்னு அழைக்கப்படுது. 2ஆம் ஜஸ்டினியன் அல்லது நவீன ஜஸ்டினியன் என அழைக்கப்படுவர் யாருன்னா நெப்போலியன் தான். நெப்போலியனை தான் அவ்வாறு அழைக்கிறாங்க. பிரெஞ்சு புரட்சியும் நெப்போலியன் ஆட்சியும் ஐரோப்பாவின் சாபக்கேடுகள் என்று கூறியவர் யாருன்னா மெட்டார்னிக். மெட்டார்னிக் தான் அவர் சொல்றாரு பிரெஞ்சு புரட்சியும் நெப்போலியன் ஆட்சியும் ரெண்டுமே ஐரோப்பாவோட சாபக்கேடு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரேக்க புரட்சி நடைபெற்ற இடம் எது அப்படின்னா ஓட்டோமான்ல தான் நடக்குது. இது எங்க இருக்கு அப்படின்னா கிரீஸ்ல இருக்குது. கிரேக்க புரட்சி ஓட்டோமான் நடைபெறுது. இது எங்க இருக்கு அப்படின்னா கிரீஸ்ல இருக்குது. இந்த வீடியோவில் வந்திருக்க கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான கொஸ்டின் ஆன்சர் நம்ம சேனலில் நிறைய பிஜிடிஆர்பிக்கு இருக்குது. ஹிஸ்ட்ரிக்கு நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கும் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். யூனிட் ஃபர்ஸ்ட்லேருந்து 8 வரைக்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டோம். 9க்கும் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். இது செகண்ட் வீடியோ. ஸோ எல்லாமே எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து யூனிட் 10க்குமே உங்களுக்கு வீடியோ வரும். இது பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்குரியது. நம்ம வின் பிளஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோலையுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.